கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கையினால் கட்டப்பட்டது. அந்த நம்பிக்கையில் வளர்வதுதான் அந்த வாழ்வின் நோக்கம். ஆனால் அறிவியல் வளர்ச்சியால், தொழில்நுட்ப வளர்ச்சியால், ஊடகங்களின் வளர்ச்சியால் மனிதன் அதை பற்றி கொண்டு கடவுளை விட்டு விலகி போவதை காண்கின்றோம். இதனால் கடவுள் மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கை அசைக்கப்படுகின்றது, மறைந்து போகின்றது. திருத்தந்தை 23ஆம் யோவான் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டினார். அன்று முதல் இன்று வரை திரு அவையானது இந்த நவீனமயமாக்கப்பட்ட உலக போக்கிற்கு மத்தியில் இறை நம்பிக்கையில் பயணிப்பதற்கு பல்வேறு ஆவணங்களை வழங்கி வழிநடத்தி வருகிறது. காலத்தின் அறிகுறிகளை அறிந்து செயல்படும் போது நம் கத்தோலிக்க நம்பிக்கை வலுப்பட வேண்டும், மறைந்து போகக்கூடாது. ஆனால் யதார்த்தமான நிலை என்ன? வாருங்கள் காண்போம். கொடுங்கம்மா. எப்போ பார்த்தாலும் மாதா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? டே, படிக்காம ஏன்டா ஆடிட்டு அலையிற? ஐயய்ய, எப்போ பார்த்தாலும் படிக்கலையா, சாப்பிடலையா, கோயிலுக்கு போகலையா, மறைக்கல்விக்கு போகலையா, ஒரே கேள்விதான். டே, ஏன்டா அப்பாவை எதிர்த்து பேசுற? பாரு, இவ என்ன கெதிக்கு வர போறான்னு தெரியல. எல்லாம் நீ கொடுக்குற செல்லந்தான். நாளைக்கு மறைக்கலை தியானமாமே. எத்தனை மணிக்குடா? 10 மணிக்கு. தியானத்துக்கு வரும்போது ஃபாதர் எல்லாத்தையும் சாப்பிட்டு வர சொன்னார்ரா. வந்துடலாம். சரி, வாங்கடா போலாம். டே மச்சான், என்னடா விளையாட யாரையுமே காணா? இன்னைக்கு ஏதோ மறைக்கல்வி பிள்ளைங்களுக்கு தியானமாண்டா. அதனாலதான் எல்லாரும் போயிட்டாங்களோ? அது எப்போ திடீர்னு கடல் மேல இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? ஒரு சிலர் அப்படிதான்டா, அவங்கள திருத்தவே முடியாது. டே, தலைவர் படத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்கடா போலாம். எல்லாரும் ஜெபத்தை படிச்சாச்சா? படிச்சாச்சு டீச்சர். டென்னிஸ் எழுந்திரி, நம்பிக்கை அறிக்கை சொல்லு. மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள உட்கார். சர்வனா, நீ எழுந்திரி, நீ சொல்லு. மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். உட்கார். நம்பிக்கை அறிக்கையை வார்த்தைகளால் சொல்ல முடியலனா எப்படி வாழ்வில வெளிப்படுத்த போறீங்க? அதனால நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. கிறிஸ்துவ வாழ்வு இதுல தான் கட்டப்பட்டிருக்கு. சரிங்க டீச்சர். ஐயோ, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கேன். ஏங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, பத்திரிக்கையை பாருங்க. போலாம். என்னது 10 மணிக்கே ஃபங்க்ஷனா? ஆமாங்க, 10 மணிக்கு தான். ஐயோ, 10 மணிக்கா? மறைக்கல்வி போகணுமே. நாளைக்கு ஒரு நாள் போகலன்னா என்ன அப்போ? அவன் தான் சொல்றால, வீடு போகட்டும். சரி, மறைக்கல்விக்கு போயிட்டு வாப்பா, அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்ப்பா. போன வாரம் பாடம் எடுத்தல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு டீச்சர். அப்ப நான் அதுல இருந்து கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க டீச்சர். கடவுள் இந்த உலக எத்தனை நாள் படைச்சாரு? 6 நாள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். வெரி குட். ஒவ்வொரு படைப்பையும் படைத்து அவற்றை எவ்வாறு பார்த்தார்? எல்லாத்தையும் நல்லதா பார்த்தார். அப்ப எல்லாமே நல்லதுதான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஓகே டீச்சர். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆல்வின், சேர கொண்டு வா. வா வந்து உட்காரு. பசங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சித்தப்பா. என்னடா இந்த பக்கம்? வீடு கட்டி முடிச்சாச்சு, பால் காய்ச்ச போறோம். நீங்க அவசியம் வரணும். பசங்களா, நீங்களும் வந்துருங்க. சரிங்க சித்தப்பா. எத்தனை மணிக்குடா? காலையில 5 மணிக்கு. அதுதான் நல்ல நேரம், அதுக்கப்புறம் இல்லை. சித்தப்பா, எங்க மறைக்கல்வி டீச்சர் எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே சொல்லியிருக்காங்க.
கடவுள் உருவாக்கிய எதையும் நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கலையே. சித்தப்பா, அவர் இந்த உலகத்தை படைச்சப்ப எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. அப்ப எப்படி 5 மணி நல்ல நேரமா இருக்கும்? மற்ற நேரம் கடவுள் கொடுத்த நேரம் இல்லையா? அமைதியாரு. அவன் சொல்றது சரிதான். எல்லாரும் 7 மணிக்கு வாங்க, பால் காய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு போலாம். சரி, நாங்கள் எல்லாம் வந்துடுறோம். நம்பிக்கை அறிக்கையை வார்த்தைகளால் சொல்கின்றோம், ஆனால் அது வாழ்வாகும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. எனவே நாம் கொண்டிருக்கும் கத்தோலிக்க நம்பிக்கையை உரக்க சொல்வோம். வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்வாலும் தான். நன்றி.